ஏஞ்சல்ஸ் படைக்கப்பட்டது கடவுளின் தூய ஆவியிலிருந்து ஏஞ்சல்ஸ் அனைவரும் படைக்கப்படுகின்றார்கள். அதாவது சாத்தான் உட்பட கடவுளின் தூய ஆவியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஏஞ்சல்ஸ். மனிதன் படைக்கப்பட்டது விண்வெளி கழிவிலிருந்து படைக்கப்படுகின்றான். விண்வெளி கழிவு என்பது விண்வெளி தூசிலிருந்து மனிதன் படைக்கப்படுகின்றான். ஏஞ்சல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கழிவு உயர்ந்தது. அதாவது கடவுளின் தூய ஆவி, விண்வெளி கழிவு, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அங்குதான் ஏற்றம் தாழ்வு உண்டாக்கப்படுகின்றது. அது சாத்தானின் மனதிலும் தோன்றப்பட்டிருக்கின்றது. இதனால் தான் சாத்தான் மனிதனை வழிபட மறுத்தார். ஏஞ்சல்ஸ் படைக்கப்பட்டது கடவுளின் தூய ஆவியிலிருந்து ஏஞ்சல்ஸ் அனைவரும் படைக்கப்படுகின்றார்கள். அதாவது சாத்தான் உட்பட கடவுளின் தூய ஆவியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஏஞ்சல்ஸ். மனிதன் படைக்கப்பட்டது விண்வெளி கழிவிலிருந்து படைக்கப்படுகின்றான். விண்வெளி கழிவு என்பது விண்வெளி தூசிலிருந்து மனிதன் படைக்கப்படுகின்றான். ஏஞ்சல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கழிவு உயர்ந்தது. அதாவது கடவுளின் தூய ஆவி, விண்வெளி கழிவு, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அங்குதான் ஏற்றம் தாழ்வு உண்டாக்கப்படுகின்றது. அது சாத்தானின் மனதிலும் தோன்றப்பட்டிருக்கின்றது. இதனால் தான் சாத்தான் மனிதனை வழிபட மறுத்தார்.